ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை போண்டா. முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நார்மலாக பஜ்ஜி கரைக்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் முட்டையெல்லாம் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கரைச்சி வச்சுருக்க மாவில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஈவனாக ஒட்டணும் முட்டையில். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.